கண்ணகி நகர் என்றாலே அதை குறைத்து மதிப்பிடுகிற ஒரு போக்குதான் இவ்வளவு காலம் இருந்தது. இப்போது உலகளாவிய அளவில் அந்த பகுதிக்கே பெருமை சேர்த்திருக்கிறார் நம்முடைய கார்த்திகா. அவர் படிப்பிலும் சாதனை புரிய வேண்டும். தமிழ்நாடு அரசு கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டி சிறப்பித்திருப்பதை வரவேற்கிறோம் என்றாலும் இந்த ஊக்கத்தொகையை 1 கோடி ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என்று ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். அத்துடன் அவருக்கு வேலைவாய்ப்பை, அரசு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அந்த உறுதியை தந்திருக்கிறார். அது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே வேளையில் அவருக்கு அரசு வீடு ஒன்றை ஒதுக்க வேண்டும். இருவருக்குமே, அபினேஷும் தந்தை இல்லாதவர்தான், அவரும் எளிய குடும்பத்தை சார்ந்தவர்தான், திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த இளைஞர், வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் 1ஆம் ஆண்டு பொறியியல் BA பொருளாதாரம் படிக்கிற மாணவர். அவருக்கும் கார்த்திகாவுக்கும் அரசு வீடு ஒதுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். கண்ணகி நகர் பக்கம் பெரிய அளவில் யாருமே போய் நேரில் பார்க்காத ஒரு சூழல்ல இந்த மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் ஓட்டு வங்கிக்காக செல்லக்கூடாத நபர்கள் கூட இங்க போய் பார்க்கறாங்க. அரசியல் தலைவர்கள், குறிப்பாக பாஜக உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் நேரடியாக கண்ணகி நகருக்கே போய் பார்க்கறாங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நம்ம வரவேற்றாலும் ஒரு 1 லட்சம் வாக்குகள் அந்த பகுதியில் இருக்கு. எப்படியாச்சும் இந்த வாக்குகளை நாங்கள் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு அட்டென்ஷனுக்காக போகக்கூடிய நபர் அரசியல் தலைவர்களை நம்ம எப்படி பார்க்கறோம்? அவங்க வாக்கு அரசியல் நோக்கத்தோடு செயல்பட்டாலும் நாம் அதை அரசியல்படுத்த வேண்டாம். நல்ல நோக்கத்திற்காக வந்தார்கள் என்றே எடுத்துக்கொள்வோம். அவருடைய வாழ்த்துக்கள் கார்த்திகாவுக்கும், கார்த்திகாவை போன்ற இளம் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். தங்கப்பதக்கங்கிறதுக்கு முதன்மைப்படுத்துவாங்க. தங்கப்பதக்கம்ங்கிறது அதுதான் வெள்ளி, அது ஒரு 3வது நிலையை பெறக்கூடிய பதக்கங்கிறதுனால அது பெருசாக யாரும் கொண்டாடுறதில்லை. ஆனால் அதுவும் ஒரு சாதனை தான். 3வது இடத்தை பெறுவதுங்கிறது ஒரு சாதனை தான். தங்கப்பதக்கம் வென்றவர்களை எப்போதுமே தேசம் பாராட்டி கொண்டிருக்கிறது. எனவே அதையும் நாம் ஒப்பீடு செய்து அதை ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்க தேவையில்லை என்று என்னுடைய கருத்து. கண்ணகி நகர் உருவாகி 20 ஆண்டு காலம் ஏகப்பட்ட சிக்கல் நெருக்கடி, அந்த மனவலிமையோட கார்த்திகா அதை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்தில் கார்த்திகாவுக்கு வெறும் பாராட்டுன்றது மட்டும் பார்க்காம கண்ணகி நகர்ல ஒட்டுமொத்தமான வளர்ச்சிக்கு என்ன பண்ண வேண்டிய தேவை இருக்கு? ஸ்போர்ட்ஸ் பிளே கிரவுண்ட் சொல்லிட்டீங்க, லைப்ரரி, அடிப்படை வசதிகள், ஆரம்ப சுகாதாரம், இதுல அரசு ஒட்டுமொத்தமாக நிறைய செய்துக்கிட்டு தான் வர்றாங்க. படிப்படியாக இன்னும் அந்த மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நிச்சயமா செய்வாங்க. இப்போ கார்த்திகா அதுக்கான ஒரு ஐக்கனா மாறி இருக்கிறாங்க. நிச்சயமா கார்த்திகா அந்த பகுதி மக்களுக்கான கோரிக்கைகளை அரசினுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அதை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏன்னா விளையாட்டுத்துறை கவனிக்கிற அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் தன்னுடைய இந்த பாராட்டு விழாவில் பேசியிருக்கிறார். இந்த கண்ணகி நகரை மேம்படுத்துவதற்கு முதல்வர், துணை முதல்வர் இருவரும் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அந்த பகுதியை அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவை இருக்கின்றன என்பதை அறிந்து நிச்சயம் மேம்படுத்துவார்கள் என்று நம்புவோம். விளையாட்டுல மாணவர்களுடைய திறமையை அடையாளம் கண்டுபிடிக்கணுமா? சின்ன வயசுல தான் அது கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பயிற்சி பெற்ற PET டீச்சர்ஸ் மூலமாக அது பண்ண முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 35,000 அரசு பள்ளிகள்ல 20,000 பள்ளிகள்ல ஒரு பள்ளியில் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் கூட இல்லாத பள்ளிகள் 20,000 பள்ளிகள் இருக்கு. இது காலங்காலமா இருக்கு, இது வரைக்கும் மாறல. ஒரு பள்ளிக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியராக இருக்கணுங்கிறது தான் தொடர்ந்து பலரும் வலியுறுத்துறாங்க. அதை நீங்கள் முதல்வருக்கு, துணை முதல்வருக்கு வலியுறுத்துறீங்க. இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரமாக உள்ளது. முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு இதை நாம் உரிய தரவுகளோடு கொண்டு செல்வோம். முதல்வர், துணை முதல்வர் இருவருமே
விளையாட்டுத் திறனை மேம்படுத்த வேண்டும் என்பதிலே மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. உடற்கல்வி ஆசிரியர்கள் மட்டுமின்றி இதுபோல தனியார் பயிற்சியாளர்கள் அரசு பணியாளராக இல்லாமல் தனித்து தன்னார்வத்தோடு யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் ராஜி போன்ற பயிற்சியாளர்கள் இப்படிப்பட்ட குழுக்களை உருவாக்கி ஆளாக்குகிறார்கள். எனவே இந்த தனி பயிற்சியாளர்களையும் அடையாளம் கண்டு அவர்களை ஊக்கப்படுத்துவது, அவர்களுக்கு உரிய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவது என்பது முக்கியமானது. உடற்கல்வி ஆசிரியர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதைப்போல தனி பயிற்சியாளர்களையும் ஊக்குவிக்க வேண்டியது இன்றியமையாததாக நான் பார்க்கிறேன். எனவே முதல்வரின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்வோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.